தேசத்தின் மேல மனம் இறங்கினார். சில மரணத்தின் கட்டுகளை கர்த்தர் உடைக்க ஆரம்பித்தார். நான் சொல்றது சாட்சி. இது போல சாட்சிகள் இந்த பட்டணத்துல இன்னும் அதிகம் கேட்க ஆரம்பிக்கும். அதுக்காக தான் விலை கிரயத்தோடு ஊழியக்காரர்கள் பிரதிஷ்டையோடு வந்து நிற்கிறார்கள். சந்தோஷமா பெரும் தென்றல் காற்று, இந்த மாதிரி காற்றுகள் எல்லாம் இந்த அஸ்திபாரத்தின் நடத்தி வந்ததுக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு நன்றி, நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சத்ருவின் பற்களுக்கு இரையாய் ஒப்பு கொடுக்காத தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தைக்காக சோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் பா, சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். தடைகளை உடைக்கிறவர் முன்பு கடந்து வந்ததற்காக கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே கையை மேல உயர்த்தி எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. சொல்லுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய சித்தத்தின்படி கர்த்தாவே இந்த ஆலய பிரதிஷ்டையை நம்முடைய கைகளை ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த துவக்க ஆராதனை ஜெபத்தை நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டரையா ஜெபித்து. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தெய்வமே, கர்த்தர் இந்த இடத்திற்கு ஒரு மனமகிழ்ச்சி நாளை கர்த்தர் கொடுத்திருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அநேக ஜனங்கள் விடுதலை அடையும்படியாகவும், அநேக ஜனங்கள் மீட்கப்படும்படியாகவும் கர்த்தர் இந்த இடத்திலே உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி, நோக்கத்தின்படி இந்த இடத்திலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாய் ஒரு ஜெப ஆலயத்தை ஆண்டவரே நிறுவும்படியாய் கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். தெய்வமே, இந்த பிரதிஷ்டை ஆராதனையில் துவக்க நேரம் முதற்கொண்டு முடிவு நேரம் வரையில் உம்முடைய மாறாத பிரசன்னம், அபிஷேகம் இந்த இடத்துல பிரவாகித்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தெய்வமே, அப்பாமு துதிக்கிறோம். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே உயர்ந்த ஒரு இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, அநேக ஆத்துமாக்களை, அநேக ஜனங்களை, சிறுவர் முதல் வயதானவர்கள் வரையிலும் இந்த இடத்தை தேடி கர்த்தர் கொண்டு வரப்போகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. தெய்வமே, அப்பாமு துதிக்கிறோம். ஆலயத்தை பிரதிஷ்டை செய்கிற உம்முடைய தேவ மனுஷனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர் வாயினின்று பிறக்கிற எல்லா வார்த்தைகளும் இந்த இடத்துல அப்படியே வந்து பலிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர், உம்முடைய காயப்பட்ட கரத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வேதத்திலிருந்து வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. கையை மேல வச்சு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை கண்ண மூடி கரங்களை மேல உயர்த்தி பிற்பாடு ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லி நம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தேவன் நம்மளுக்குள்ளே வாசம் பண்ணவராய் கடந்து வந்திருக்கிறாரு. இந்த ஆலயத்துக்கு விரோதமாய் எழும்பின சில வல்லமைகளை கர்த்தர் உடைத்து ஒரு பெரிய அதிசயமான காரியத்தை செய்ததற்காக நல்ல கரங்களை தட்டி ஒரு ஆவியானுடைய பிரசன்ன மத்தியில கடந்து வருகிறது. ஆவியானுடைய வல்லமை மத்தியில கடந்து வருகிறது. ஒருவராய் பெரிய காரியங்களை எல்லா இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி
தேவன் நம்மை நடத்தி வந்ததற்காக நீங்கள் எல்லாரும் வாய்களை திறந்து கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். Glory Jesus. இந்த ஆலயம் எப்படி கட்டுவார்கள், இந்த ஆலயத்தை எப்படி கட்ட முடியும் என்று ஒரு 3 பேர்கள் இதுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். ஆனா கர்த்தரோ இன்றைக்கு அவர்கள் மத்தியில ஒரு பெரிய காரியத்தை என் தேவாதி தேவன் செய்ததற்காக சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறானே, கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்ததற்காக. Glory. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவர் கிருபை என்றும் உள்ளது, தண்ணீர்களுக்கு மேலே பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது. எகிப்துடைய தலைச்சன் சங்கரித்தவரை துதியுங்கள். கையை மேல உயர்த்தி இந்த சபைக்கு விரோதமாக எழும்பின எல்லா சத்துருகளை கர்த்தர் சங்கரித்ததற்காக, முறியடித்ததற்காக, பாஸ்டைய குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றினதற்காக, தேவனுடைய பிரசன்னம் மத்தியில் கடந்து வந்ததற்காக, எல்லா அவரை முழுங்க நினைத்த வல்லமைகளை, அவங்க பிள்ளைகளை அழிக்க வந்த சில சங்கரிப்பின் ஆவிகளை என் தேவன் உடைத்ததற்காக கரங்களை தட்டி ஆவியானுடைய பிரசன்னம். இந்த ஆலயம் கட்டத்திற்கு முன்பதாகவே இந்த ஐயாவை இந்த இடத்துல ஒரு பாம்பு கடித்து செத்திருக்க வேண்டியது. ஆனால் தேவ ஆவியானவர் அந்த தலைகளை நசுக்கி, நீங்கள் பிற்பாடு கேட்டு பாருங்க, இந்த இடத்துல ஒரு பாம்பு இருந்தது. ஸ்ரவணவரவனா திகனே ரகன ஐயா இருந்ததா? பாம்பு கையிலே பிடிச்சினா. அல்லேலூயா. எனக்கு தெரியாது, கர்த்தர் உணர்த்துகிறார். பிரதிஷ்டை என்பது சாதாரண விஷயம் இல்லை. தேவன் பலத்த காரியத்தில் மத்தியில் செய்திருக்கிறார். கையை மேல உயர்த்தி தேவ மனுஷனை கர்த்தர் உயிரோடு பாதுகாத்து எல்லாம் சங்கரிப்பின் ஆவி இந்த இடத்துல கடந்து வரும்படி இந்த ஆலயத்துக்கு விரோதமாக எழும்புற எல்லா பொல்லாத வல்லமைகளை கர்த்தர் சங்கரித்து போடும்படி கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர். அல்லேலூயா. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கரங்கள் தட்டி பாடலாமா? நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றே. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். கைத்தட்டி நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு இந்த முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு இந்த முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, நிகழ்ந்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கைத்தட்டி சொல்லுங்க, கலங்கிடாதே, துதியினால் இடிந்து விழோ. நன்றியால் துதி பாடி நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. கைத்தட்டி சொல்லுங்க, நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. மக்கள் எதுவான தெரி கொள்ளாமல் தெய்வ பயத்துடன் என்றுமே, மக்கள் எதுவான தெரி கொள்ளாமல் தெய்வ பயத்துடன் என்றுமே. ஆவிதான் உள்ளம் இருந்து சங்கீதம் கீர்த்தனம் பாடு. ஆவிதான் உள்ளம் இருந்து சங்கீதம். கைத்தட்டி சொல்லுவோம், துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே. கைத்தட்டி நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தை உண்மை உள்ளவர். நல்லவர் நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை. ஓ தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் நித்திய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் நித்திய மதுரமாமே.
அதை தேடியே நாடி ஓடியே வருவார் தினமும் நீ மனமே. தேனினி மயில் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் கைத்தட்டி ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த சபைக்கு விரோதமாக இருந்த எல்லா கிரிகளையும் சங்கரித்ததற்காக நான் கர்த்தரையை துதிக்கிறேன். வாசிக்கலாம். அவர் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். 12ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசியுங்கள். பலத்த கையினாலும் என்னவா கர்த்தருடைய கரம் இந்த இடத்துல இறங்கினதற்காக எல்லாரும் கையை மேல உயர்த்தி நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு ஆலயத்தை கட்டுறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஊழியத்தை நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. என்னதான் நீங்க உலக பிரமாண காரியத்தை செய்யலாம், ஆனா ஆலயம் வரும்போது பல எதிர்ப்புகள். ஐயா இன்னைக்கு உண்மையா சொல்றேன், இந்த ஆலய அவர் அஸ்திபாரம் போட்ட உடனே பல பிரச்சனைகளை சந்திச்சார். எனக்கு நல்லா தெரியும். ஹாஸ்பிட்டலில் ஒண்ணுமே கிடையாது, ஹார்ட் ப்ராப்ளம், முடியாத ஒரு சூழ்நிலை. உண்மையா சொல்றேன். அவங்க மனைவி என்ன எத்தனை மாசம் அப்போ முழுதும் 5 மாசம் பெரிய சரியான ஒரு போராட்டம். ஆனால் தேவாதி தேவன் இன்னைக்கு பெரிய காரியங்களை செய்தார். வேதம் சொல்கிறது, பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இதை யாரு செய்தாரு? கர்த்தர் செய்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை மேல உயர்த்தி கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இந்த கையை வானத்துக்கு நேரம் உயர்த்தி ஒரு பலத்த ஓங்கிய கையினாலும் நம் பிரதிஷ்டைக்கு நேராய் கடந்து வருகிறோம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் என்று வேதம் சொன்னதை போல அனாதி கதவுகளே உயரங்கள், மகிமன் ராஜா பிரவேசிப்பார். யார் இந்த மகிமன் ராஜா? ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கைகளினாலும் கர்த்தர் இந்த ஆலயத்தை கட்டும்படி தேவன் கிருபை செய்ததற்காக நாம் எல்லோரும் கரங்களை மேல உயர்த்தி ஒரு 5 நிமிடம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இந்த வாசல் வழியா ஜனங்கள் வரக்கூடாது, இந்த பகுதிக்கு ஜனங்களே வரக்கூடாது. மல்லிகா என்ற ஒரு சகோதரி மூலமாய் சில கிரியைகளை ஏவி அனுப்பின சில கட்டுகளை கர்த்தர் இன்னைக்கு அறுக்கிறார். ஷவலவராக்கா பாப்பா தீனேசத்தின் பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு அதை நிர்மூலமாக்கிறார். ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கையினாலும் கர்த்தர் இதை செய்து முடித்ததற்காக நான் கர்த்தரை துதிக்க. நல்ல கரங்களை தட்டி கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம். பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலோ அவர் ரோஜா. பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே அவர் ரோஜா. நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம். நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நல்ல கைத்தட்டி பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்து கொண்டாடுவோம் 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா இயேசு ராஜா வந்துவிட்டார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் நல்ல சந்தோஷமா கைப்பற்றி உடையவரே மன்னிப்பதில் நல்லவரவர் நினைவா இருக்கின்றா ஓடிவா என் மகனே. நினைவா இருக்கின்றா ஓடிவா என் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா இயேசு ராஜா வந்துவிட்டார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். நல்ல கை தட்டி சொல்வோம். ராஜா வந்துவிட்டார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். ஏக்கமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். ஏக்கமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் சொல்வோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்துவிட்டார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்துவிட்டார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. சாலமோன் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு ஒரு ஜெபம் பண்றாரு. 10 விதமான ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் என்று அந்த இடம் சொல்லுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா அப்படி ரோட்ல கிராஸ் பண்ணி போறவங்க கூட, ஆண்டவரே எங்க தேசத்துல என் குடும்பத்துல எனக்குள்ள இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அப்படி கிராஸ் பண்றவங்க வேண்டின்னு போனா கூட கர்த்தர் அதை நிறைவேற்றுவாரா சாலமோன் சொல்றாரு.
நாங்க அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. இந்த இடத்துல கர்த்தர் இந்த ஸ்தலத்தை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அநேக ஜனங்களை கர்த்தர் இந்த எல்லைக்கு நேராய் திருப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பாடலை பாடி ஆராதனைக்குள்ளே போகலாம். யாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, நீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. யாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, நீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. கோடி நன்றி சொல்லுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டுறீங்க, ஆனா கொஞ்சம் வாயை திறந்து பாடணும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ பாஸ்டர் எனக்கு பாட்டுலாம் வராது பாஸ்டர், நானே கழுத குரல்ல பாடுறேன். இங்க யாரும் பெரிய ப்ரொஃபஷனல் சிங்கர் கிடையாது, ஆண்டவரை பாடுறோம் அவ்வளவுதான். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க பாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் வாயை திறந்து பாடுங்க. ஐயா என்னக்கா நீங்க, நான் பக்கா லோக்கல் தமிழ்ல பேசுறேன், அதுக்கே பேச மாட்டீங்க நீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா வாயை திறந்து பாடுங்க. ஒரே ஒரு வரியை திரும்ப பாட போறோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எவ்வளவு டெக்னிக் பாத்தீங்களா ஆண்டவருக்கு. உட்கார்ந்து கோடி நன்றி இல்ல, ஒரே வார்த்தையில கோடி நன்றி ஆண்டவரே. ஆனா தூங்குற ஆண்டவரே. கூட ஹாஸ்டல்ல ஒரு தம்பி படிச்சாப்புல, அந்த தம்பி நான் ஜெபம் பண்ணுவேன், முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நாளைக்கு எங்க மிஸ் வரக்கூடாது, இதெல்லாம் ஜெபம் பண்ணுவேன். அவன் பக்கத்துல இருந்து ஒரே வார்த்தையில முடிப்பான். என்னடா அவன் ஜெபம் பண்றான், ஒரே வார்த்தையில காது குட்டா, ஆண்டவரே நேத்து பண்ண ஜெபமே இன்னைக்கும் ஆமேன். நம்ம பயங்கர டெக்னிக்கான ஆளுங்க, ஆனா அது கிடையாது. கோடி நன்றி சொல்ல போறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சேர்ந்து பாடலாமா? பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, நீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, நீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நாங்க ஸ்கூல்ல எல்லாம் அந்த திருக்குறள் சொல்லுங்கன்னா கயமாய கயமாய கயமா நாங்களும் சொல்லுவோம் பின்னாடி. ஆனா என்னை எழுப்பி நிக்க வச்சு கேட்டா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க என்ன பண்றீங்க, அவர் நல்லா சவுண்டா வாசிக்கிறார், நான் நல்லா சவுண்டா பாடுறேன். உடனே நீங்களே ஆக்டிங்கே கிடையாது, நம்ம கிட்ட ஆக்டிங்கே கிடையாது, ஓப்பன் ஹார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடம் வரும்போது நீங்க ஜாயின் பண்ணிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். என்ன கஷ்டமாண்ணா இது? ஒரு பிரதர், எங்க சர்ச்சுக்கு வர பிரதர், அவர்கிட்ட எப்பவுமே பெண்கள் தான் ஜபத்துக்கு நிற்கும் போது அழுவாங்க பாஸ்டர் கிட்ட, ஆண்கள் என்ன பண்ண மாட்டாங்க. விசித்திரமான ஒரு ஆம்பளையா அன்னைக்கு எங்க சர்ச்சில் பார்த்தேன். என்னடா இது தினம் அழுகுறானா, ஏன்னா அழுகுறீங்கன்னு கேட்டேன். அவரு ஒரு வாரமா அவங்க மனைவி திட்டின வார்த்தைகள் ஒன்றும் பிறளாமல் ஒன்றும் மறக்காமல் 3/4 மணி நேரமா சொல்லுங்கிறார். நான் அவர் மூஞ்சியே பார்த்துனுங்கிறேன்.
முதல் முறையை ஆம்பளை புலம்பினதை நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். அப்ப ஆம்பளைங்களுக்கும் மனப்பாட சக்தி இருக்குது. 2 லைன் நீங்க பாடலன்னு வச்சீங்க, நான் உங்களை விட மாட்டேன். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், சேர்ந்து பாடலாமா? பாடி கொண்டாடுவோம் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து. காடைகள் வரவழைத்தார், அண்ணாவால் உணவளித்தார். காடைகள் வரவழைத்தார், அண்ணாவால் உணவளித்தார். கண்பாறையை இழந்து கண்ணிகள் போரசினார், கண்பாறையை இழந்து கண்ணிகள் யாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். யாக்கி நடத்திடுவார், தேவை பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா! நல்ல சந்தோஷமா கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம், ஹல்லேலூயா! நிறைய நேரத்தில் நம்ம எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நம்ம வருமானம், நம்ம சரீர பலனா இருந்தாலும் சரி, குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானமா இருந்தாலும் சரி, நாம் நினைக்கிறத விட அதிகமா மிகுதியா இருக்கணும் நம்ம நினைப்போம். எத்தனை பேர் நினைக்கிறீங்க அதை? நீங்கள் எல்லாம் வேற்று கிரகத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள் போல. நான் அந்த மாதிரி தான் நினைப்பேன். நான் வருமானம் ஆண்டவரே இந்த முறை மீதி எடுக்கணும் இந்த மாதத்துல அப்படின்னு நான் நினைப்பேன். நான் நிச்சயமா சொல்றேன், என்றைக்கு ஒரு பட்டணத்திற்குள்ள துதியின் சத்தம் கேட்க ஆரம்பிச்சிச்சோ, கர்த்தர் அந்த பட்டணத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுட்டாருன்னு அர்த்தம். ஒருவேளை சபைக்கு அவங்க வராம கூட இருக்கலாம். நான் சொல்றேன், சபைக்கு அவங்க வராம கூட இருக்கலாம். சில சமயத்துல இந்த மற்ற புற மதத்தினர் சொல்லுகிற அந்த சாங்கியத்தின்படி நீட்டா தெரு இருக்கும். தெரு நீட்டா இருந்தா அந்த வீட்டில் ஒரு ஆள் செத்தா தொடர்ச்சியா மரணம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு பட்டணத்தில் அப்படி நடந்த 2வது வீட்டில் நடந்தோன்னா அங்கே பக்கத்தில் ஒரு வீட்டில் இது போல ஒரு சபையை அவங்க கட்டினாங்க, ஜப ஆலயத்தை. கர்த்தர் தேசத்தின் மேல மனம் இறங்கினார். சில மரணத்தின் கட்டுகளை கர்த்தர் உடைக்க ஆரம்பித்தார். நான் சொல்றது சாட்சி. இது போல சாட்சிகள் இந்த பட்டணத்தில் இன்னும் அதிகம் கேட்க ஆரம்பிக்கும். அதுக்காக தான் விலைக்கரையத்தோடு ஊழியக்காரர்கள் பிரதிஷ்டையோடு வந்து நிற்கிறார்கள். சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆரம்பம் ஒருவேளை அற்பமா இருக்கலாம், ஆனால் முடிவை கர்த்தர் சம்பூர்ணமாய் கர்த்தர் மாற பண்ணுவார். ஹல்லேலூயா! எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு. நீங்க இந்த பாட்டு நான் பலமுறை பாடிருக்கேன். இங்கேயும் பாடணும்னு நினைக்கிறேன். இது ஒரு பிரதிஷ்டை ஆராதனையா இருக்கிறதுனால நீங்க என் கூட சேர்ந்து பாடுங்க. ஹல்லேலூயா! நீர் என்னை அழைத்ததினா, காருண்யம் இழுத்ததினா, ஒருவரும் இடிப்பதில்லை, ஒரு நாளும் தகர்ப்பதில்லை. கலிப்போடு புறப்பட செய்தி, பிடித்த கையை விட மாட்டி. கலிப்போடு புறப்பட செய்தி, பிடித்த கையை விட மாட்டி. நீரை கட்டுவிப்பீரே, நான் கட்டப்படுவேன். நீரை கட்டுவிப்பீரே, நான் கட்டப்படுவேன். என்னை கட்டுவி 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 என்னை கட்டுவி கட்டுவி கட்டுவி. ஆனா நீங்க என்ன பார்க்கணும்,
இந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம், என்னை கட்டுவீர். எப்பா எப்படி கட்டுவார் பாருங்க. இது மாதிரி சொல்றது நல்ல சத்தமா, என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர். நாம் எந்த வார்த்தையை அறிக்கை செய்யறோமோ அந்த வார்த்தையை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் எங்க ஊர் வந்து பொழிச்சலூர், அங்கதான் நான் வளர்ந்தது, எல்லாமே பிறந்ததெல்லாம் வேற இடம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அது எதுக்கு பக்கத்துலாம் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி தான் அந்த ஊர். ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு ஊர் இருக்குதுன்னா அது எங்கள் ஊர் தான், பொழிச்சலூர். கவுல் பஜார் இருக்கும், அந்த பொழிச்சலூர் எங்கள் ஊர் தான். நான் பல்லாவரத்தில் படித்தேன். ஸ்கூல் கட் அடிச்சுட்டு அந்த ஏர்போர்ட் காம்பவுண்டில் போய் நின்று வேடிக்கை பார்த்துன்னு இருப்போம். நான் பசங்களாம் 6th 7th 8th இதே வேலை தான். எல்லா ஃப்ளைட்டு கலரை பார்த்தா அது எந்த நாடுன்னு எனக்கு தெரியும். ஆனால் பார்க்கும்போது ஒரு ஆசை போனோன்னு, ஆனால் நம்ம எங்கேருந்து போகிறது ஃப்ளைட்லலாம். அப்புறம் ஒரு நாள் எங்கள் சபைக்கு ஒரு பாஸ்டர், இந்த மாதிரி ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் சொன்னார், நீங்கள் எதெல்லாம் விரும்புறீங்களோ, சின்ன பையனா இப்படி உட்காந்துருக்கேன் 8th 9th படிக்கும் போது. அப்போ சொன்னா, நீங்கள் எதெல்லாம் விரும்புறீங்களோ கர்த்தர் அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். சத்தமாக வாய் தந்து சொல்லுங்க பார்க்கலாம்னா என் கூட இருக்கிற பசங்க யாருமே சொல்ல. நான் பட்ட சொல்ல, ஆண்டவரே நான் ஃப்ளைட்டில் போனேன். என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் வேடிக்கையாக ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஆனால் ஒரு நாட்கள் வந்த பிறகு நான் டிக்கெட்லாம் போடல, வாசிக்கிறதுக்காக என்ன டிக்கெட் போட்டு கூட்டு போனாங்க. 8 முறை 10 முறை ஃப்ளைட் ஏறி இறங்கி இருக்கிறேன் வெளிநாட்டுக்கு. அலையில சொல்ல மாட்டீங்க பாருங்க. அவன் இமிகிரேஷன் ஆஃபீஸில் இருக்கிறவன், அவன் ஹிந்திக்காரன், அவன் வந்து இங்கிலீஷ் பேசுவான். அவன் பேசுகிற இங்கிலீஷ் நமக்கு புரியாது, நம்ம தமிழ், நம்ம பேசுகிற இங்கிலீஷ் அவனுக்கு புரியாது. அவன் என்ன கேட்டான், எங்கே போகிற அப்படின்னு. நான் சொன்னேன், நான் வந்து மலேசியா போகிறேன். அதான் கேட்குறான், இதில் தான் அதுதானே இதில் போட்டுக்குது, நீ என்னத்துக்கு போகிறேன்னு கேட்குறான். எனக்கு வந்து நான் அப்படியே வாயே பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒன்று யோசித்து பாருங்க, நீங்க எதை அறிக்கை செய்கிறீர்களோ அதை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அதுக்கு நீங்க தகுதியா இருக்கீங்க, தகுதியா இல்லாதலாம் அப்புறம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தகுதியா இருக்குது. அக்கா சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, தகுதி இருக்குது, தகுதி இல்ல, அது உங்களுக்கு தேவையான அந்த பிரச்சனையே தேவையில்ல, அதெல்லாம் அவர் பார்த்துக்குவாரு. அல்லையா சொல்ல மாட்டீங்க பாருங்க. நீர் என்னை அழைத்ததினார், இடிப்பதில்லை, நானும் தகர்ப்பது. சொல்லுங்க பார்க்கலாம். நீர் என்னை அழைத்ததினார், நானும் இருப்பதினார், ஒருவரும் இடிப்பதில்லை, நானும் தகர்ப்பதில்லை. கலிப்போடு புறப்பட செய்தி, இடித்த கையை விட மாற்றி, கலிப்போடு புறப்பட செய்தி, இடித்த கையை விட மாற்றி, நீரை கட்டுவிட்டீரே, நானே கட்டப்படுவேன். நீரை கட்டுவிட்டீரே, நானே கட்டப்படுவேன். என்னை கட்டுவி கட்டுவி, நல்ல கை தட்டி கட்டுவி, என்னை கட்டுவி கட்டுவி கட்டுவி, என்னை கட்டுவி கட்டுவி கட்டுவி, நான் கட்டப்படுவேன், நான் கட்டப்படுவேன், நான் கட்டப்படுவேன், நான் கட்டப்படுவேன். என்னை கட்டுவிப்பேன் நான் என்று சொன்னாரே, கட்டப்படுவேன், நான் கட்டப்படுவேன். என்னை கட்டுவிப்பேன் நான் என்று சொன்னாரே, கட்டப்படுவேன், கட்டப்படுவேன். அலங்கார மாளிகையா, அழகான திருச்சபையா, அலங்கார மாளிகையா, அழகான திருச்சபையா, என்னை நல்ல கைத்தட்டி கட்டுவி கட்டுவி கட்டுவி, என்னை கட்டுவி கட்டுவி கட்டுவி, என்னை கட்டுவி கட்டுவி கட்டுவி, என்னை கட்டுவி கட்டுவி கட்டுவி. நீர் என்னை அழைத்ததினா, காருண்யம் இழுப்பதினா, ஒருவரும் இடிப்பதில்லை, ஒரு நாளும் தகர்ப்பதில்லை. நீர் என்னை அழைப்பதினா, காருண்யம் இழுப்பதினா, ஒருவரும் இடிப்பதில்லை, ஒரு நாளும் தகர்ப்பதில்லை. கலிப்போடு புறப்பட செய்தி, இடித்த கையை விட மாற்றி,
கையோடு புறப்பட செய்தி பிடித்த கையை இடமாட்டி நீரை கட்டுவிப்பீரே நானே நல்ல கை தட்டி நீரை கட்டுவிப்பீரே நானே கட்டப்படு என்னை கட்டு சொல்லுவாரா கட்டுவீர் இருந்து போன வாழ்க்கையை கட்டுவீர் என் சமாதானத்தை கட்ட கட்டுவீர் என்னை கட்டுவி 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 என்னை கட்டுவி 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 என்னை கட்டுவி 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 நான் கட்டப்படுவே நான் கட்டப்படுவே நான் கட்டப்படுவே நான் கட்டப்படுவே என்னை கட்டுவிப்பே நானே நானே கட்டப்படுவே கட்டப்படுவே என்னை கட்டுவிப்பே நானே சொன்னானே கட்டப்படுவே கட்டப்படுவே அலங்கார மாளிகையா அழகான திருச்சபையா அலங்கார மாளிகையா அழகான திருச்சபையா என்னை கட்டுவி கட்டு நல்ல கை தட்டி எல்லாம் இடிச்சு போடுவதை அவரை கட்டுவார் என்னை கட்டுவி 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 என்னை கட்டுவி கட்டுவி கட்டு கை தட்டி சொல்லாம உண்மை நம்பி வந்தேன் வெக்கப்படல உடைய வெண்ணை கைவிடல உண்மை நம்பி வந்தேன் வெக்கப்படல உடைய வெண்ணை கைவிடல என் கையா நடந்து வந்தேன் பரிவாரம் எனக்கு தந்தி என் கையா நடந்து வந்தேன் பரிவாரம் எனக்கு தந்தி ஹலோ 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 நல்ல கை தட்டி ஹலோ காயப்பட்டிருக்கிறேன் நந்தியில் பெற்ற கலந்தீன எனக்காக காயப்பட்டிருக்கிறேன் நந்தியில் பெற்ற கலந்தீன எனக்காக உடன்படிக்கை என்னோடு செய்து இரத்தினையாவை திருப்பதி உடன்படிக்கை என்னோடு செய்து இரத்தினையாவை எல்லாம் சேர்ந்து எல்லோ நான் உண்மை துதிப்பேன் உண்மை நம்பி வந்தேன் உண்மை நம்பி வந்தேன் உண்மைய வெண்ணை கைவிடல ஒரு கையா நடந்து வந்தேன் பரிகாரங்கள் சந்தோஷமா ஒரு கையா நடந்து வந்தேன் பரிகாரங்கள் எனக்கு நன்றி எல்லோ 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 நான் உண்மை துதிப்பேன் மேகம் வல்லமை மழையா ஒழிய மேகம் இறந்த வல்லமை மழையா ஒழிய எல்லா குலங்களும் நதியா பாய எல்லா குலங்களும் நதியா பாய தூதர்கள் கூட்டம் இவனிலே பரவையே நீ படுதனிலே தூதர்கள் கூட்டம் இவனிலே பரவையே நீ படுதனிலே யாக்கோபின் தேவனே சத்தம் கேட்கணும் யாக்கோபின் தேவனே சத்தம் கேட்கணும் சபைகள் கேட்கணுமே ஆத்தா சபைகள் கேட்கணும் எல்லா குலங்கள் அதிராய் பாய எல்லா குலங்கள் நிரம்ப நதியாய் பாய எல்லா குலங்கள் நிரம்ப
நதியாய் பாயும் கையை தட்டி நல்ல சந்தோஷமா கர்த்தருடைய ஆவியானவர் எல்லா தடைகளையும் உடைக்கும் ஒரு புது அபிஷேகத்தினால். இது ஒரு புதிய அபிஷேகம், இது ஒரு புதிய அபிஷேகம், இது ஒரு புதிய அபிஷேகம், இது ஒரு புதிய அபிஷேகம். ஹalleluya 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 நல்ல சத்தத்தி ஹalleluya ஹalleluya அதுவும் மகிழும் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ச்சி கொண்டாடுவோம். அதுவும் மகிழும் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ச்சி கொண்டாடுவோம். அக்கினி மகிழ்ச்சியே ஆறுதல் வழங்கினே, அக்கினி மகிழ்ச்சியே ஆறுதல் வழங்கினே, அப்படியே கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹalleluya பரிசுத்தமே பரவசமே பரனே ஸ்வருனே வரம் பொருளே தேடினதா கண்டடைந்தே பாடிட பாடல்கள். நம்ம எத்தனை காரியங்களை செஞ்சாலும் ஆண்டவரே நாம பாதத்துல சாஷ்டாங்கமா விழுற ஆண்டவரே சொல்ற ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்த்தர் ஒரு மிகப்பெரிய உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல கையை உயர்த்தி ஆண்டவரே நான் சாஷ்டாங்கமா உடைய சமூகத்தை பணிகிறேன். கண்டடைந்தே பாடிட பாடல்கள் சொல்லுங்க.
இருக்கிற இடங்கள் எல்லாம் கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். ஆண்டவரை மீதமுள்ள பகுதிகளை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. உடைய காயப்பட்ட கருத்துக்குள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நாம் எல்லோரும் நின்ற வண்ணமாகவே ஒரு புதிய ஆராதனையாக இருப்பதனாலே நாம் மாறி மாறி வாசிக்கப்பட வேண்டிய சங்கீத பாடம் 23வது அதிகாரம் 1 முதல் வசனங்கள் முடிய. தாவீதின் சங்கீதம். கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சடையேன். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க. கையை மேல வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த ஆலய பிரதேசத்தில் வந்திருக்கிற உங்களை அனைவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நல்லதா கையை தட்டி இந்த பிரதிஷ்டைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் தீர்க்கமாய் சொல்லுகிறார், இன்னிலிருந்து உங்களுக்கு ஒரு நன்மையும் கிருபையும் தொடரும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். எத்தனை பேர் கையை தட்டி சொல்றீங்க? நல்ல வாயை திறந்து என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மாறி கர்த்தர் நன்மையும் கிருபையும் சொல்லுங்க. நன்மையும் சொல்லுங்க. நன்மையும் நன்மையும் இன்னிலிருந்து என்னை தொடர்ந்து பிடிக்க வந்த சில சத்துருகளை கர்த்தர் உடைத்து எனக்கு நன்மையான வாசலை திறந்திருக்கிறாரு. விசுவாசிகள் நல்ல கையை தட்டி ஒரு அர்ப்பணிப்பு சத்தத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இந்த ஜெபம் முடிந்து பிற்பாடு நீங்க பாப்பீங்க, சில காரியங்கள் உங்களை தொடரும்படி கர்த்தர் கிருபை செய்வார். எதெல்லாம் தொடராத பாதியில் இருக்குதோ அதெல்லாம் மீண்டும் உங்களை கர்த்தர், ஐயா சொன்னதை போல சொன்ன ஒரு வார்த்தை, தீர்க்க தரிசனம், கட்டுவேன், உங்களை மறுபடியும் கட்டுவேன். இந்த ஆலயத்தை கட்டின போல வாழ்க்கையை கட்டுவேன், உன் குடும்பத்தை கட்டுவேன், உன் எதிர்காலத்தை கட்டி எழுப்புவேன். இதிலிருந்து எனக்கு நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. கையை தட்டி சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு 3 பேரை பார்த்து, இன்னிலிருந்து எனக்கு நன்மை தொடரப்போகுது. தொடரப்போகுது, தொடரப்போகுது சொல்லுங்க. கைப்பிடி சொல்லுங்க. இன்னிலிருந்து சொல்லுங்க. இன்னிலிருந்து ஐயா சொன்னதை போல சில காரியத்தை எனக்கு கட்டும்படி, என் குடும்பத்தில் கட்டி எழுப்பும்படி, சில தொடர்ந்து வந்த சில பிரச்சனை எல்லாம் மாறும், சில சூழ்நிலைகள் மாறும். பரிசுத்த ஆவியானவர் ஹல்லேலூயா கரங்களை மேல உயர்த்தி, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. சொல்லுங்க, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. சொல்லுங்க கையை மேல. உமக்கொப்பானவர் யாரும் இல்லை, உமக்கொப்பானவர் எவரும் இல்லை. சொல்லுங்க கையை மேல உயர்த்தி, உமக்கொப்பானவர் உலகில் இல்லை. சொல்லுங்க, உமக்கொப்பானவர் கை தட்டி, உமக்கொப்பானவர்
யாரும் இல்லை, உமக்கு பாடவர் எவரும் இல்லை, உமக்கு பாடவர் உலகில் இல்லை, உமக்கு பாடவர் கைத்தட்டி உமக்கு பாடவர் யார் உலகில், உமக்கு பாடவர் யார் சொல்லு, உமக்கு பாடவர் யார் அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்க. ஏங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பம். எத்தனை பேர் ஜெயமா சொல்றீங்க அந்த வார்த்தைய? நீங்க சும்மா பார்க்க வந்தீங்களோ உறவு முறையில் வந்தீங்களோ தெரியல, கர்த்தர் உங்க குடும்பத்துல ஒரு ஆரம்பத்தை இன்னைக்கு செய்ய போறாரு. கையை தட்டி கை தட்டி யாரும் இல்லை, உமக்கு பாடவர் யாரும் இல்லை, உமக்கு பாடவர் உலகில் இல்லை, உமக்கு பாடவர் யார் யார் ஆன்லைன்ல பாக்குற எல்லாரும் சொல்றேன், அவருக்கு ஒப்பானவர். சவால் விட்டு சொல்றாரு, உன் சத்துருக்கு மத்தியில உன் தலையை உயர்த்துவேன். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேங்க, உங்களை இந்த வருஷம் யாரெல்லாம் அடிச்சாங்களோ, யாரெல்லாம் கெடுத்தாங்களோ, யாரெல்லாம் உன் குடும்பத்தை அடிக்க நினைச்சாங்களோ, கர்த்தர் சொல்றாரு உன் தலையை உயர்த்த போகிற. கையை தட்டி ஆமென் 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 சொல்லு. ஹalleluya சொல்லுங்க. என் தலையை உயர்த்துற நேரம் வந்துருச்சு. சொல்லுங்க. ஒரு பிரதிஷ்டன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஆமீன் சொல்லுங்க. பல பிரச்சனைகளை தாண்டி, பல யுத்தங்களை தாண்டி சவாலிட்டு சொல்றாரு, எனக்கு இன்னிலிருந்து நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கையை தட்டி உமக்கு பாடவர் யாரும் இல்லை, உமக்கு பாடவர் எவரும் இல்லை, உமக்கு பாடவர் உலகில் இல்லை, உமக்கு பாடவர் யார் உமக்கு பாடவர் யார் உலகில், உமக்கு சொல்ல சொல்ல கை தட்டி அல்லேலூயா. இன்னைக்கு அவருக்கு ஒப்பானவர் யாருமே அவர் இருந்ததுனால நம்ம இன்னைக்கு எல்லாம் கூடி வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த வருஷம் எத்தனையோ பிரச்சனை கடந்து வந்திருக்கிறோம். வாழ்க்கையில் நினைச்சு பார்த்தோம்னா ஒவ்வொன்றையும் நம்ம தாண்டி வரல, கர்த்தர் தாண்டி வந்தார். அப்போ என் கூட தொடர்ந்து என் கூட டிராவல் பண்ணது என் உறவு அல்ல, என் பணம் அல்ல, என் பலன் அல்ல, என்னை நடத்தினது ஒரு கிருபை. கை தட்டி பாடுவோம். ஓ சொல்ல சொல்ல அக்கினியாய் இறங்குறாரு, அக்கினியாய் இறங்குறாரு. நீ கை தட்டி துதிச்சா இறங்குவாரு, நீ கை தட்டி துதிச்சா இன்னைக்கு இறங்குவாரு. ஒரு தடைகளை உடைக்கிறாரு, ஒரு கட்டிகளை உடைக்கிறாரு. ஏங்க ஒரு மரித்த சடலத்தை உயிரோட நீக்க வச்சிருக்காருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மரிச்சிருந்தா 7 மாசம் 8 மாசம் ஆயிருக்கும். அவரை கேட்டு பாருங்க, கம்பெனியில் அவருக்கு என்ன நடந்துச்சு, ஹாஸ்பிட்டல் போறவரில் என்ன நடந்துச்சுன்னா தெரியவே பாருங்க. அவருடைய கிருபை அவரை தாங்கினது. எத்தனை பேரு இன்னைக்கு இவரை நிக்க வைத்தவர் உங்க வீட்டிலையும் உங்க பிரச்சனையிலும் கர்த்தர் நீக்கி உங்களை நிக்க வைப்பார். நான் விசுவாசிக்கிறேன். நம்புறவங்க மாத்திரம் கை தட்டி யாரும் இல்லை, உமக்கு பாடவர் எவரும் சொல்லு சொல்லு. சொலித்து வந்தவரை நல்லா கை தட்டி கர்த்தருடைய பிரச்சனை இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குது. நீ பயப்படாத, உன் நடுவிலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். பெற்றுக 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 பெற்றுக. உன் குடும்பத்துக்கு வந்தது இன்னையோட உடையுது உடையுது. உன் கண்ணீரு உன் கண்ணீரு உன் போராட்டம் அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது. அல்லேலூயா. நான்
அந்த அம்மாவுக்கு தீர்க்கமா சொல்றேன், அடுத்த வருஷம் இதே நாள்ல இதே பிரதேசத்துல குழந்தையோட வருவாங்க. அடுத்த வருஷம் இதே நாள்ல அவ கையில குழந்தையோட இருப்பா. அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாங்க. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறாரு. பாருங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை மேல உயர்த்துங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்க, உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. உனக்கு சில பிரச்சனை எல்லாம் மாறுது, வருமான தடை உடையுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது ஒரு ஆரம்ப நாள். சொல்லுங்க, இது ஒரு ஆரம்ப நாள். இது அசட்டை பண்ணாத, உள்ள வந்துருங்க, அசட்டை பண்ணாத. தெய்வ பிரசன்னம் இறங்கும். இன்னைக்கு இறங்குற இந்த மகிமை என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தர் எனக்கு வைத்த ஓட்டத்தை ஒருவனாலும் தடை செய்ய முடியாது. கையை தட்டி சொல்லுங்க, வாயை திறந்து கை தட்டி பாடு. ஓ மலைகளை தாண்டிடுவேன், பள்ளங்களை கடந்திடுவேன். சொல்லு, மலைகளை தாண்டிடுவேன், பள்ளங்களை கடந்திடுவேன். ஓ நதிகளை முறியடிப்பேன். நீ பயப்படாத, நீ பயப்படாத. உனக்கு நேரிட்டு வந்தது புரிந்து கீழே விழுது, புரிந்து கீழே விழுது. உன் குடும்பத்தில் அல்லேலூயா. சில சோதனைகளை நீ தாண்டி. ஆமாங்க ஐயா. இன்னைக்கு நீ உயிரோடு இருக்கிறது தேவனுடைய கிருபை. ஆமென் சொல்லுங்க. உன்னை அழிக்க சொந்தமே உனக்கு எதிர்த்துச்சு. ஆமாங்க ஐயா, உண்மைதான். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? எத்தனை பேர் விசுவாசிக்கிற? இப்ப இந்த அம்மாவுக்கு தீர்க்கமா சொல்றாரு, நான் உன்னை சத்துருக்கு மத்தியில கண்டிப்பா உன் தலைய 11வது மாசம் தான் சில பிரச்சனையை நீ தாண்டிடுவேன். கர்த்தர் உனக்கு கிருபை தருவாரு. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க பக்கத்தில் தாண்ட முடியாதத கர்த்தர் இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்தலத்துக்கு அதிபதியா கர்த்தர் வைப்பார் என்று சொன்னார். உங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் உயர்த்த
கையை மேல உயர்த்தி ஓடி நன்றி. அந்த அம்மாவுடைய கண்ணீர் கத்த துடைக்கிறாரு, கத்த துடைக்கிறாரு, கத்த துடைக்கிறாரு. நீ பயப்படாத, உனக்கு ஒரு புதிய மாற்றம் உண்டாகும், ஒரு புதிய மாற்றம் உண்டாகும், ஒரு புதிய மாற்றம் உண்டாகும். நீ இருக்கிற வீட்டில் ஒரு சமாதானத்தை கத்த தருவார். சமாதானம் உனக்கு கிடைக்கும். அழாத, சமாதானம் கிடைக்கும். சமாதானமா இருப்ப. நீ எதெல்லாம் உண்மையா 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 எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? கர்த்தர் இன்னைக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போறார். எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டி சென்றீரே. ஊழியர் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். ஒரு ஆலயத்தை கட்டி இருக்கிறீங்க, இங்க வந்திருக்கிறாங்க, ஆலயத்தை கட்டின்னு இருக்கிறீங்க. சீக்கிரமா அந்த வேலை முடிஞ்சு கர்த்தர் உங்களை நடத்துவார். எந்த பாஸ்டர் யாருன்னு தெரியல, ஆலயத்தை கட்டின்னு இருக்கிறீங்க. ஐயா, ஒரு வருஷம் ஆகுது, ஒரு வருடம் ஆகுது, கொஞ்சம் முடிஞ்சிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இவருக்கு அந்த வேலையே செய்யக்கூடாது, சபை வேலையே செய்யக்கூடாது. ஜனங்க எதுவுமே அங்க அவருக்கு உதவியா இருக்கவே கூடாது. ஒரு பெண் தேவதையின் ஆவி அந்த எல்லையிலே போராடுகிறது. கர்த்தருடைய ஆவியான கட்டுகளை உடைக்கிறாங்க. கையை தட்டி சத்தமா வாயை திறந்து எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டி சென்றீரே. கை தட்டி பாடலாம். ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அம்மா, உங்களுக்கு சில மாற்றங்கள் உண்டாகும். இந்த அம்மா பின்னாடிக்கிறாங்க, சரிங்களா? குடும்பத்தில் சில பிரச்சனை நீங்கும். உன் குடும்பத்தில் சுற்றி சுற்றி அடிக்கிற சில போராட்டத்தை கர்த்தர் மாற்றுவார். டிசம்பர் மாதம் 17ஆம் தேதிக்குள்ள ஒரு காரியத்தை நீங்கள் அடைவீர்கள். ஒரு நன்மை உங்க வீட்டை தேடி வரும். நல்லதான் கை தட்டி பாடுறது சத்தமா. ரெடி, 1 2 3 கோ. இப்ப இது எல்லாம் அந்த சபையில நடக்க போகுது. சொல்லுங்க, இதெல்லாம் அநேக ஜனங்கள் வந்து விடுதலையாக போறாங்க. கை தட்டி ஒரு நல்லதா சத்தமா. எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டி சென்றீரே. ஏன் என்னால நிக்க முடியல? இப்படிலாம் தட்டக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இப்ப நம்ம ஒரு இடத்துல அரசு ஆயிட்டோம், அரஸ்ட்ல அப்படி நின்று ஸ்டாப் ஆயிட்டு நின்றுட்டோம். இப்ப சொல்றாங்க, நீங்க இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்றேன் அப்படின்னு ஒண்ணு என்ன ஆயிடும்? சொல்லுங்க, என்ன ஆயிடும்? இன்னைக்கு கர்த்தர் நம்மளை டிஸ்சார்ஜ் பண்றாரு. சில வார்டுல இருந்து ரிலீஸ் ஆகிறோம், சில பிரச்சனை ரிலீஸ் ஆகிறோம். சில மனிதர்கள் வேற சொல்லுது, நீ தேடியும் காணாது இருப்ப. அத சொல்ற, நீ தேடியும் உனக்கு என்ன தொடரும்? சத்தமா தான் சொல்றது. நல்லதா கை தட்டி. ஓ, நல்லா புரிஞ்சுக்கணும். சும்மாலாம் கை தொட, ஒரு அப்படியே ஒரு வைராக்கியத்தோட சொல்லுங்க. என்னை தொடர்ந்த ஆவிகள், சொல்லுங்க, என்னை தொடர்ந்த மரணத்தின் கட்டுகள், மரணத்தின் கட்டுகள். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நேரிட வந்தது, ஆனா எனக்கு நேரிடல. சொல்லுங்க, நேரிட வந்தாலும் நீ பயப்படாத. உனக்கு இந்த வருஷம் 2024ல டிசம்பர் மாதம் 31 இரவு முடியறதுக்குள்ள கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை ஏற்படுத்துவாரு. கை தட்டி. ஆமென், ஆமென்.
போனா நல்லது நடக்குதுன்னு சொன்னா சிரிக்கிற. வேதம் சொல்லுதுங்க, இன்னைக்கு ஒரு புதிய ஆரம்ப நாள். ஆமென். இந்த செட்டு போட்டுக்கிற அண்ணன் அவங்கெல்லாம் பாருங்க, அடுத்து அவங்க நிமிஷத்துக்கு உட்காராத அளவுக்கு ஆர்டர் வரும். அவங்க ஸ்தலத்தை கர்த்தர் உயர்த்துறாரு. இந்த ஆடியோ பாருங்க, இதுக்கு அப்புறம் பாருங்க அநேக இடங்களுக்கு கர்த்தர் கொண்டு போவார். அநேகர் வயிறு என்று சாவான். அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல அநேகர் ஆமென் சொல்லுங்க. நான் இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட்லாம் போடுவேன், டிஷர்ட்டு அந்த இது என்னது ஜீன்ஸ் பேண்ட் தான் போடுவேன். ஆமென் சொல்லுங்க. என்னைக்கு இந்த ஜிப்பாக்கு பேண்ட் ஷர்ட் இதுக்கு மாறணும், அந்நிய பாதி பேர் சோத்திரன்றதை விட பாவம். அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு உண்மையா சொல்றேன், கர்த்தர் நம்மை நடத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. உங்க மத்தியில் நிற்கிற எனக்கு எந்த விதமான குவாலிஃபிகேஷன், எந்த விதமான எதுவுமே இல்லை இந்த வேதத்தை தவிர. எங்க ஐயாவுக்கு தெரியும். ஆனா கர்த்தர் இன்னைக்கு நிக்க வச்சிருக்கிறார்னா, உங்களையும் கர்த்தர் ஒரு நாள் உங்க வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கைய மேல உயர்த்தி ஆண்டவரே, இந்த பிரதிஷ்டையில என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. என் பிள்ளைய ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். கைய மேல உயர்த்தி வாழ்வே நீதானே. ரெண்டு கைய மேல உயர்த்தி ஊழியத்தில் நிக்கிற ஐயா ரெண்டு கைய மேல உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்வே நீதானையா. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. என் இயேசுவே, என் ஜீவனே, என் ஜீவன் மாணவன், என் கை ஒளிவிளக்கே, என் ரெண்டு கைய மேல சொல்லுங்க, வாழ்வே நீதானையா, வாழ்வே. அப்படி சொல்லுங்க. என் அலைச்சல்களை எண்ணி நீர் என் கண்ணீரை துரத்தினில். என் அலைச்சல்களை சொல்லுங்க, கைய மேல உயர்த்தி. கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே. சொல்லுங்க, நம்புவேனா எல்லா நாளும் வைத்து நன்மை தருபவரே. சொல்லுங்க, வார்த்தையை நம்புறேன், நன்மையை கிருபை என தொடர வார்த்தையை நம்புறேன். வைத்து நன்மை தருபவரே, நம்புவேன் எல்லா நாளும். கைய மேல உயர்த்தி. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, இந்த ஸ்தலத்தை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த இயேசு கிறிஸ்து அப்போஸ்தல ஊழியத்தை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு நாள் இந்த ஸ்தலம் வெட்கப்படக்கூடாது ஐயா. ஆண்டவரே, உடைய ஊழியத்திற்கு கலங்கம் வரக்கூடாது. ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவனே, உடைய தரிசனத்தை நிறைவேற்றும் ஆண்டவரே. உடைய ஓட்டத்தை ஓடுபடி கர்த்தர் கிருபை செய்யுங்க. பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத என்னால செல்களை எண்ணி கண்ணீரும் துருத்தியில். சொல்லுங்க, வைத்து
நன்மை தருபவரே நம்புவேன் எல்லா நாளும். உங்களை நம்புறேன்ப்பா, உம்மை நம்புறேன், உம்மை நம்புறேன்ப்பா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் இறங்கி வருவேன். இங்க நடக்கிற ஓய்வு நாள் ஆராதனையும் தனி ஜபங்களையும் ஆண்டவரே, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு 4 திசையிலிருந்தும் ஜனங்கள் இந்த வழியாய் கடந்து வருவார்களாக, இந்த ஊழியத்தை தேடி வருவார்களாக. என் தேவனே, கையை கடைசியா ஒரே ஒரு முறை 2 கையை மேல உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு போடுறோம். நீதானே என் துணையுமானி, என் கேடகமும் மானி. சொல்லுங்க. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. கைத்தடி சொல்லாம, என்னை நினைப்பவரே. கைத்தடி ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம். கைத்தடி, உம்மை நம்புவேன். சொல்லு. உம்மை நம்புனா பாக்கியவா, பருவதும் நிலைப்பது போல் அசையாமல் கைத்தட்டி பாடலாமே. கைத்தட்டி சொல்லு. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நம் மத்தியில அப்படி வார்த்தை கடந்து வரப்போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல கையை தட்டி ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க. கீழே உட்காரலாம். இந்த புதிய நாளிலே நான் உங்களோடு கூட ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. போறவங்களை பத்தி வந்துருமா, டக்குன்னு உட்காந்துக்குமா. எல்லாத்திலும் பர்ஃபெக்ட் சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாத்திலும். ஆனா ஆலயம்னு வரும்போது எல்லாமே அவுட். சொல்லுங்க, ஆலயம்னு வரும்போது மீதி எல்லாத்திலும் பர்ஃபெக்ட். உனக்கு காரியத்துல தலை வாரதுல பர்ஃபெக்ட், மேக்கப் போடுறதுல பர்ஃபெக்ட், எல்லாமே குளிக்கிறது எல்லாத்திலையும். ஆனா வசனம்னு வரும்போது நல்லா புரிஞ்சுக்க, இந்த காரியம் வேதம் சொல்ல கர்த்தரால் வந்தது. சொல்லுங்க, இந்த காரியம் அநேக பாடுகள் மத்தியில இந்த சபையை கர்த்தர் கட்டி எழுப்பி இருக்கிறார். அதுக்கு சாட்சி நம்முடைய போதகர். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொல்ல, ஒரு முடிவு கர்த்தர் இன்னைக்கு கொண்டு, ஒரு முடிவுக்கு கர்த்தர் கொண்டு வந்துறாரு நாளை. சொல்லுங்க, ஒரு முடிவுக்கு முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். கர்த்தர் நாமத்துல எல்லாம் முடிந்தது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை இதுல எப்படிலாம் நடந்தாங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு போறதுக்கு முன்னாடி சுருக்கமா என்ன பெரிய ஐசக் பாபு ஐயா அவர்கள் வந்து இந்த ஆலயம் எப்படியெல்லாம் கட்டப்பட்டது, இந்த ஊழியம் எப்படி ஆரம்பிச்சதுன்றத நம் மத்தியில் சுருக்கமாக அதை சொல்வதை நாம் கவனமாய் கேட்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் எல்லாருக்குமே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த நாள் எங்களுக்கு ஒரு கண்ணீரின் பாதை, ஒரு பாடுகளின் வழி. ஏன்னா முதல்ல இங்கே நாங்கள் சபையை ஆரம்பிக்க வருவதுக்கு முன்னாடி சுவிசேஷ ஊழியமாக கைப்பிரதி கொடுக்கறதுக்கு நான் மட்டும்தான் வந்தேன். நான் மட்டும் இங்கே வந்து இந்த பகுதியில் கைப்பிரதி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக
கொடுத்துக்கின்னு இருந்தேன். கொடுத்துன்னு இருக்கும்போது சுரேஷ் ஐயா நாங்கள் எல்லாம் ஒரு சபைக்கு போகிறோங்க. கருணா பிரதர், சைமன் ஐயா இவங்கெல்லாம் ஒரு சபைக்கு போயின்னு இருந்தோம். அப்போ சுரேஷ் ஐயா வந்து என்ன, ஐயா இந்த பக்கம் எனக்கு ஒரு தரிசனத்தை காட்டுறாரு, இந்த சைடு இது பேரம்பாக்கம் அந்த ரூட் சைடில் ஆண்டவர் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு தரிசனத்தை காட்டி கொண்டு இருக்கிறாருன்னு. அப்போ நான் சொன்னேன், ஐயா நான் ஒரு பக்கம் ஒரு பகுதியில் இது மாதிரி சுவிசேஷமாக கைப்பிரதியெல்லாம் கொடுத்துன்னு இருக்கிறேன், உடம்புனா வாங்க போகலாம் அப்படின்னு. சரி நாங்கள் வந்தோம். இதனோடு கூட எங்களோடு கூட சில நண்பர்கள் சுவிசேஷ ஊழியம் அறிவிக்கிற நித்திய நிரந்தர சத்திய சுவிசேஷ குழு இன்னைக்கு வச்சு அநேக கிராமங்களில் வந்து அவங்க சுவிசேஷம் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க நடனத்தோடும். நான் இதுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு செபித்த நாட்கள் உண்டு. ஆனால் தேவன் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அஸ்திபாரமே எழுந்து வா. சொல்லுங்க பக்கத்தில், அஸ்திபாரமே என்ன பண்ண? அல்லேலூயா சொல்லுங்க. 10 வருஷம் முன்னாடி அஸ்திபாரம் போட்டது, சில எழும்பக்கூடாதபடி சில காற்றுகள் இதை மூடினது. கர்த்தர் இன்னைக்கு அந்த கட்டுகளை உடைத்து எழும்பி வரும்படி கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒரு குடும்பமா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், அதற்கு அடித்தளமே பவுண்டேஷன். சொல்லுங்க, எது முக்கியம்? அடித்தளம் தான் முக்கியம். அப்போ சபை கட்டிட்டோம் அப்படின்னு நம்ம இனி இருக்கக்கூடாது. இனிதான் நம் அஸ்திபாரத்தில் ஸ்டடியா நிற்கணும். ஆமீன் சொல்லுங்க. சிலர் எல்லாம் சபை வந்துச்சு அவ்வளவுதான், நம்ம சர்ச்சைக்கு கட்டிட்டோம் அப்படின்னு ஒரு மாதிரியா ஒரு பெருமை வந்துடும் பாருங்க. சொல்லுங்க, என்ன வந்துடும்? இப்பதான் நீ அஸ்திபாரத்தில் நிக்கணும். சொல்லுங்க பக்கத்துல, சொல்லுங்க எதில் நிக்கணும்? பவுல் எழுதுகிறார், வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 10வது வசனம். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். ஒரு அல்லேலூயா போடுங்க. இதுல இருந்து ஆழமான சில கருத்துக்களை நீங்கள் கேட்டிருக்கலாம், இல்ல நீங்க பிரசங்கம் பார்த்திருக்கலாம். ஆனால் தேவன் உணர்த்தப்பட்ட ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களோடு பேசுகிறேன். அஸ்திபாரமே எழுந்து வா. ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க, அஸ்திபாரமே. சொல்லுங்க பக்கத்துல, அஸ்திபாரமே எழும்பு வா. இப்ப அந்த அஸ்திபாரம் வேதம் சொல்லுது. யாருக்கு இந்த அஸ்திபாரம் தேவைன்னா? ஊழியம் செய்கிறவர்களுக்கு. அஸ்திபாரம் என்றால் உறுதியான நம்பிக்கை. சொல்லுங்க, உறுதியான. 2வது, அஸ்திபாரம் தளர்ந்து போகாத நம்பிக்கை. 3வது, அஸ்திபாரம் ஒரு மனுஷனை உயர்த்தும். இந்த 3இன் அடிப்படையாக பவுல் சொல்றாரு, வாசிங்க மறுபடியும். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல. எதை போல? புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல. இப்ப நல்லா கவனிங்க. சில நேரத்துல ஒரு குழந்தை பிறக்கிற வரையில நம்ம சொல்லுவோம், அந்த குழந்தை பிறந்த கடவுளோட குத்துறேன். என்ன குத்துறேன்? ஆமா. ஒரு மாடு சும்மா அப்படியே இருக்கு, அது சனியேக்கு வரல. அப்ப உடனே சொல்லுங்க, இந்த மாடு கண்ணுக்குட்டி போயிடுச்சுன்னா அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா உட்காரணும், நல்லா உட்கார கூடாது. ஏன் திரும்பி பாக்குற? பாப்பா இருக்கட்டும் விடு. அதான் சொல்றேன், அஸ்திபாரம் சரியா இருந்தா நீ பின்னிட்டு பார்க்க மாட்டேன். அல்லேலூயா போடுங்க. நீங்க நல்லா கவனிச்சிடுங்க. ஊழியன்றது லேசான காரியம் இல்ல, கடினமான ஒரு விஷயம், போராட்டமான பிரச்சனை. பவுல் சொல்ல, நாங்க டெய்லி அனுதினமா செத்து பழைக்கிறோம். ஆனால் அதற்கு மேற்பட்ட ஒரு காரியம், நாங்கள் விடாமுயற்சியிலே அஸ்திபாரத்தில் நிற்பதினாலே எத்தனை காற்று அடித்தாலும், எத்தனை புயல் வந்தாலும் அப்போ இந்த சபையை குறித்து ஒரு பாரம் உங்களுக்கு வரணும். சொல்லுங்க, சபையை குறித்து பாரம். உங்க வீட்டை எப்படி நீங்க எழுப்பு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு அஸ்திபாரம் என்கின்ற ஒரு பாரம் உங்களுக்குள்ளே கடந்து. நான் இதிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். ஆமென். சொல்லது மாத்திரம் இல்ல, இந்த ஸ்தலத்துடைய போதகரை இங்கே பிரதிஷ்டை செய்து
இந்த ஊழியத்திற்கு அவரை கர்த்தர் ஒப்பு கொடுத்து நடத்துவார். இவ்வளவு நாள் நீங்க பார்த்த ஐயா வேற, இனி பார்க்க போற ஐயா வேற. இப்ப இவருக்கு நான் சொல்ற ஒரே ஒரு போதை என்னன்னா, அவர் என்னோட பெரியதா தெரியல சின்னதா தெரியல, இவருடைய விசுவாசம் இவருக்குள்ள இருந்துச்சு. நான் உடனே சொல்ல, இது எல்லாத்தையும் கடந்து வந்தாலும் ஒண்ணு மனுஷுல என்ன இருக்குன்னா, ஒரு அஸ்தி ஸ்டெடியான ஒரு மெயின்ட் இருக்கணும். சொல்லுங்க, ஸ்டெடியான. அப்படி இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? வளர முடியும். ஊழியம் கூட அப்புறம் வளரவே முடியும். ஸ்டெடி மைண்டே இல்லைன்னா பிரச்சனை பண்ணு நம்மளை அப்படியே மென்டல் ஆக்கும். ஆனா ஒரு ஸ்டெடியான ஒரு 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 ஸ்தானம் நமக்குள்ள கடந்து வரும்போது எத்தனை பிரச்சனை சொல்லுவான், விடு பார்த்துலாம். என்ன சொல்லுவான்? விடு பார்த்துலாம். நான் அப்படி சொல்ல, விடு. ஏன்? என் அஸ்திபாரம் அசையாதது, என் நம்பிக்கை அசையாதது, என் தைரியம் அசையாதது, என் தேவன் பெரியவராய் இருக்கிறார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அஸ்திபாரத்துல வாழ்ந்த ஒருவன் ட்ராக் மாறி போகிறான். சொல்லுங்க, அஸ்திபாரத்துல வாழ்ந்த ஒருத்தன் என்ன பண்றான்? ட்ராக் மாறி போறான். யோனாவின் புத்தகம் 1வது அதிகாரம் வாசிங்க, 8வது வசனம். யோனா 1:8. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, நல்லா புரிந்து கொள்ளுங்க, நான் முதல்ல சொல்லிட்டேன், ஒவ்வொரு விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த இடத்துல நிக்கிறாருன்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது, பிரச்சனை கண்டிப்பா வரும். இப்ப ஐயாலாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ தலைமுறை சொன்னாங்க, 7வது தலைமுறை 8வது தலைமுறை. இப்ப அவங்க கேட்டீங்கன்னா ஒவ்வொரு தலைமுறை ஒவ்வொரு பிரச்சனை சொல்லுவாங்க ஊழியத்தின் அடிப்படையில். ஆனா இதுவரை நிக்க வச்சதே தெரியுமா? அஸ்திபாரம் மட்டும்தான். சொல்லுங்க, கையை மேல தட்டி அல்லேலூயா போடுங்க, அல்லேலூயா. இப்ப ஐயா இப்ப வச்சிருக்கிற கால் ஊண்டி நிக்கிற இந்த அஸ்திபாரம் ஒரு நாளும் அசையப்படவே கூடாது. இப்போ யோனா தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். சொல்லுங்க, தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால். இப்ப அவங்களுக்கு ஒரு சத்தம் வருது, ஐயா நீ எங்க போனா, நீ எங்க போனா, நீ சொல்லுங்க எங்க போனா. இப்ப இவர் போக வேண்டிய பட்டணம் நினிவே. சொல்லுங்க, சொல்லுங்க, இவர் போக வேண்டிய. சில நேரத்துல நமக்கு அழைப்பு இருக்குதா, அழைப்பு இல்லையா, ஊழியம் இருக்குதா, ஊழியம் இல்லையா. நான் அன்னையில சொல்றேன், நான் சாதாரண ஒரு மாட்டு வண்டி ஓட்டியிருந்தேன். சொல்லுங்க, என்ன ஓட்டியிருந்தேன்? எங்க அப்பா பாஸ்டர், எங்க அம்மா பாஸ்டர், எது வேணும், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கே போக மாட்டோம். அல்லையா சொல்லுங்க, எங்க அம்மா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு, எங்க அப்பா யோ காலகத்தால மாட்டு வண்டி கட்டி போயா, எங்க போவாத, சர்ச்சுக்கு போவாத. அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பக்கத்து வீட்டு பழங்களை பார்த்து அப்படியே பின்னாடி போகணும். சொல்லுங்க, பக்கத்து வீடுல பார்த்து அப்படியே போகணும். நீங்க நம்புங்க, எனக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரலையும் பைபிளை தொடவே இல்லை. சொல்லுங்க, பைபிளை தொடவே இல்லை. ஆனா படிச்சது என்னமோ கிறிஸ்டியன் ஸ்கூல். சொல்லுங்க, படிச்சது என்னமோ, ஆனா பைபிள் மேல நாட்டமே இல்ல. ஆனா பவுண்டேஷன் ஒத்துரு தாயின் கருவிலை உருவாகும் முன்ன என் மீது வைத்தாரு. ஐயா தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை தட்டி. நான் சொல்றேன், சுரேஷ் பிரதர அவர் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே இந்த பவுண்டேஷனை கத்த நிறைவேற்றிருக்கிறார். எத்தனை பேர் கை தட்டி சொல்றீங்க? எத்தனை பேர் கையை தட்டி சொல்றீங்க? இது இன்னைக்கு உண்டானது அல்ல, இது நேற்றுக்கு உண்டானது அல்ல, இது இவர் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே ஒரு பவுண்டேஷனை உருவாக்கின தேவாதி தேவன், ராசாதி ராசா. கையை தட்டி அல்ல. இப்ப பாருங்க, நம்ம ஆளு போக வேண்டிய இடத்தை விட்டு ட்ராக் மாறிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, அபிஷேகம் வேகமாய் ஒரு மனுஷனை நடத்தும். இப்போ இவன் போக வேண்டிய பட்டணம் நினைவே, ஆனா இவன் எங்க போகிறான்? சில நேரத்துல நம்மளும் அப்படிதான் பேக் அடிப்போம். ஆனா அஸ்திபாரம் ஒண்ணு இருக்கும்போது இவர் கப்பல்ல போய் என்ன பண்ணிட்டாரு? சொல்லுங்க, தூங்கிட்டாரு. இப்ப கப்பல் மேல ஒரு காத்து அடிக்குது, ஆனா தலைவர் மேல படல. எங்க தலைவர் எங்க தான் பாத்துக்கிறாரு? சொல்லுங்க, எங்க தான் பாத்துக்கிறாரு? சொல்லுங்க. சில நேரம் தூக்கம் வந்துச்சுன்னா நம்மளே மறந்துடும். அல்லேலூயா போடுங்க.
ஏன் சொல்றேன் அந்த விஷயம்லாம்? இப்ப ஊழியத்துல அஸ்திபாரத்தில் நிக்கிற இவரு சில பிரச்சனைகள் வரும்போது படுத்து விடக்கூடாது, எழும்பி நிற்க வேணும். நல்லா கைத்தட்டி. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது கருவிலே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல. நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தை. அஸ்திபாரம் என் தாயினால் உண்டான அஸ்திபாரம் இல்ல, என் தகப்பினால் உண்டான அஸ்திபாரம் இல்ல. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம். சொல்லுங்க, தரிசனம் சாக போனா கூட திருப்புமா. சொல்லுங்க பக்கத்துல, சாக போனா கூட சொல்லுங்க. ஐயா சாக போனாரு, பிசாசு கொண்டு போனான். ஆனா தரிசனம் அஸ்திபாரத்துக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துச்சு. கைத்தடி, கைத்தடி பாருங்க. எப்படிப்பா நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். எப்படிப்பா நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். தாய் உருவாகும் கருவை நன்றியா. அப்ப இன்னையோட பாஸ்டுக்கு சுரேஷ் என்ற பேர் முடிஞ்சிச்சு. அஸ்திபாரம் சொல்லுங்க, யாரும் வச்சிருக்க மாட்டாங்க அந்த பேரை. அல்லேலூயா சொல்லுங்க. அவரு சொன்னாரு, பாஸ்டர் நான் பேண்ட் போட்டுக்கிறேன் பாஸ்டர், ஜிப்பெல்லாம் போட மாட்டேன், வேஷ்டி கட்ட மாட்டேன். சரி உன் இஷ்டம், என்ன வேணாலும் செய். ஆண்டு சொன்ன அஸ்திபாரத்தை பத்தி பேசினேன். ஆனா கரெக்டா அஸ்திபாரத்துல வர வேண்டிய ஆடையில கட்ட. எப்படிப்பா நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே. எத்தனை பேர் சொல்றீங்க? அஸ்திபாரம் விழுந்து கடவுளை தூக்கி நிறுத்தும். ஆமென் சொல்லுங்க. இல்ல யோனா அடித்தட்டில படுத்துக்கிறான், இருக்கிறோம் எல்லாரையும் விசுவாசத்தை தூக்கி போடுறான், எல்லாத்தையும் தூக்கி கப்பல் இது போட்டுக்கிறான். கப்பல் கொந்தளிச்சு கொண்டிருக்குது. சொல்லுங்க, கப்பல் கீழே விழும்படி ஆடிக்கொண்டிருக்குது. ஆனா ஒரு மனுஷனுடைய அஸ்திபாரம் இருக்குன்னு சொன்னா எத்தனை அசைவுகள் வந்தாலும் அவனை அசைக்க முடியாது. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. நல்லா கை தட்டி ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. காற்று என்னமோ வேக வேகமா சொல்லுங்க. காற்று என்னமோ சொல்லுங்க, சொல்லுங்க. ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பேஸ்ட்மெண்ட் சொல்றாரு ராஜா, பில்டிங் ஸ்ட்ராங்கு, பில்டிங் கூட வரல இன்னைக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் உறுதியா பேசுவாங்க, நம்பிக்கை பேசுவாங்க, பட்டாலும் பார்த்தா கீழே படுத்துருவாங்க. ஆனா இவர் படுத்துக்கிறாரு, காத்து அடிச்சுக்குது, ஆளுக்கு தெரியவே. சொல்லுங்க, ஆளுக்கு தெரியவே. அஸ்திபாரம் இருந்துச்சுன்னா எத்தனை காத்து அடிச்சாலும் நீ அமைதியா தான் படுத்துன்னு இருப்ப. நாயா நீ இவ்வளோ பிரச்சனை நடக்குது, ஒண்ணுமே அது மாதிரி போய் நிக்கிறேன். நான் மேட்டர்னா அஸ்திபாரம் ஒரு மனுஷனை மூடி பாதுகாக்கும்.
சொல்லுங்க, அஸ்திபாரம் உங்களை மூடி பாதுகாக்கும். எனக்கு சத்தம் வரல. இன்னைக்கு இந்த இரவு வேளையில உங்களை எதிர்த்து வந்த வல்லமைகளை கர்த்தர் உடைத்து, அஸ்திபாரமே எழும்பி வா, தேவன் உன்னை மூடி தமது கூடார மறைவில மறைத்து வைப்பார். ஹல்லேலூயா. யோனா எல்லாம் பார்த்துடுறாங்க, அழறாங்க, சாமியை வேண்டுறாங்க. நம்ம ஆளு வேண்டவே, சத்தம் கேட்கவே. இப்ப கொஞ்சம் லைட்டா 8ஆம் வசனம் பாசிங்கம்மா. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். நீங்க சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? எங்கிருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் எபிரேயன். நான் ஒரு யாரு? எபிரேயன். சொல்லுங்க, நான் யாரு? எபிரேயன். நீங்க யாத்திராவில் வாசித்தீங்கன்னா மர்த்திசிவன் சொல்லுவாங்க, நாங்க பார்வன் சொல்றீங்க, அவங்களுக்கு மாதிரி பலம் யாருக்குமே கிடையாதுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க, நமக்கு இருக்கிற பலன் யாருக்குமே இல்லை. எத்தனை ராமின் சொல்றேன், எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய ஒரு பலன் கிறிஸ்துவின் அஸ்திபாரம் எனக்குள்ளே, என் ஆவிக்குள்ளே கர்த்தர் வைத்திருப்பார் என்று சொன்னார். எத்தனை பிரச்சனைகள் எழும்பினாலும் என்னை அசைக்க, என்னை அவமதிக்க ஒருத்தனாலும் கூடாது. நல்லா நான் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றது. இந்த இரவு வேளையில சமத்துவபுரத்தில் வசிக்கிற என் கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், தீர்க்கமாய் சொல்லுகிறார், உன்னை எதிர்க்க வந்த சில காரியங்களை கர்த்தர் அஸ்திபாரத்திற்குள்ளே உங்களை மூடி வைப்பாரு. உங்களை மூடி வைப்பாரு. உங்க குடும்பத்தை மூடி வைப்பாரு. உங்க பிள்ளைகளை மூடி வைப்பாரு. உங்க எதிர்காலத்தை கர்த்தர் மூடி வைப்பாரு. உங்க தரிசனத்தை கர்த்தர் மூடி வைப்பார். ஹல்லேலூயா. இப்ப எல்லாம் கேட்டாங்க. கேட்டு நீ யாரா அப்படின்னா, நான் ஒரு யாரு? சொல்லுங்க, யாரு? எபிரேயன். உன் ஊர் என்ன? உன் பேர் என்ன? நீ எங்கிருந்து வர? எல்லாம் டோட்டல் விசாரிச்சுக்கிறாங்க. இப்ப லைட்டா இந்த அஸ்திபாரம் அசைய ஆரம்பிக்க. சொல்லுங்க, அஸ்திபாரம். இப்ப யோனா சொல்றாரு, இது கொந்தளிக்கிறது காரணமே சொல்லுங்க, இதுதான் நம்ம கேட்டிருப்போம், இதுதான் நம்ம வாசித்திருப்போம். ஆனால் அஸ்திபாரம் உள்ளவனுக்கு கர்த்தர் ஒரு அடைக்கலத்தை ஆயத்தப்படுத்துறாரு. கர்த்தர் வரல சாமன். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியான சொல்றாரு, உன்னை காப்பாற்றும்படி கர்த்தர் சொல்றாரு, அஸ்திபாரமே உனக்குள்ளே எழுதி வா. ஆமென் சொல்லுங்க. இப்ப காத்து வேகமா அடிக்க அடிக்க ஆண்டவர் ஒரு மீனுக்கு கட்டளையிடுறார். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பிரச்சனை எழும்ப எழும்ப அஸ்திபாரம் உள்ளவனை கர்த்தர் தமது கூடார மறைவிலே மறைப்பார். ஆமென். வரலையே? அல்லேலூயா. வரலையே? சத்தமா வரலையே? இப்போ இவ விட்டுட்டு ஓடுறாரு, தர்சிச்சுக்கு போறாரு. ஆனா அஸ்திபாரம் அவனை மறுபடியும் கொண்டு வருது. ஆமென் சொல்லுங்க. எந்தெந்த பிரச்சனை நீங்கள் மனம் சோர்ந்து போயிருக்கலாம், தளர்ந்து போய் உட்கார்ந்து பார்த்து கொடுக்கலாம், இந்த இரவேளையில கர்த்தர் உங்க வீட்டுக்கு உங்களை திரும்பி வருவ பண்ணுவார். உங்களை மறுபடியும் உங்க வீட்டுக்குள்ள எழும்பும்படி, உங்களை ராஜரீகம் பண்ணும்படி கர்த்தர் கிருபை செய்வாரு. கர்த்தர் கிருபை செய்வாரு. கர்த்தர் கிருபை செய்வாரு. நான் இந்த அடிப்படையில் நான் சொல்லுகிறேன், மரணத்துக்கு போன இந்த ஐயாவை இந்த அஸ்திபாரம் ஒரு பெரிய பாதுகாப்புக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்து இன்னைக்கு இங்க வைத்திருக்கிறார். கையை மேல வச்சு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் நினைச்சாங்க யோனா விழுந்துட்டாரு கடல்ல, அவ்வளவுதான் போயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரியான ஒரு அஸ்திபாரம் நமக்குள்ள இருக்குன்னு சொன்னார், ஆண்டவர் மேல நம்ம கட்டப்படோடு சொன்னார், எத்தனை காரியத்தில் நாம் வழி விலகி போனாலும் கர்த்தர் நம்மளை மறுபடியும் டேர்ன் பண்ண சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் டேர்னிங் பண்ண சொல்வார். சொல்லுங்க, யூ டர்ன். சொல்லுங்க, சில நேரத்தில் யூ டர்ன் பண்ணாதான் நம்ம போக முடியும். நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் அங்க சடனா ஒரு என்ன இருக்கும், வளைவு இருக்கும்.
நீங்க நினைப்பீங்க என்ன வளை, அந்த வளைஞ்சாதான் நீ நிமிர்ந்து போக முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இந்த நியூ டர்ன்ல நீங்க திரும்பி பார்க்கும்போது இதுவரையும் பார்க்காத ஒரு அற்புதத்தை கர்த்தர் உன்னை காணும்படி செய்வார். இந்த ஊழியத்துக்கு நான் தீர்க்கமாய் சொல்லுகிறேன், இதுவரை காணாத ஒரு மகிமையை கர்த்தர் காணும்படி இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தல ஊழியத்தை கர்த்தர் இன்னைக்கு இந்த 2024ல திருப்பி மேலே எழும்பும்படி, அநேக தேசங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, அநேக தேசத்திற்கு விடுதலையை கொண்டு வரும்படி, அநேக தேசங்களுக்கு சுகத்தை கொண்டு வரும்படி யோனாவை திருப்பினவர் இந்த ஊழியத்தை கட்ட திருப்பி வராரு. இந்த காரியத்தை கட்ட திருப்பி வராரு. கையை தட்டி வாயை திறந்து ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னிலிருந்து என் வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, மீனை பார்த்து 3 நாள் எனக்கு பாஸ்டிங், எதுவுமே நீ சாப்பிடவே கூட. சொல்லுங்க 3 நாள். யாருக்கு சொல்லிட்டாரு? எந்த இடத்துக்கு போக வேண்டாம் நினைத்து ஓடினானோ அவனை கர்த்தர் மறுபடியும் அஸ்திபாரத்திற்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தினார். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் நினைச்சாங்க அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஆனால் அவனை காப்பாற்ற அந்த புயல் காற்று, 3 விதமான காற்று, பெருங்காற்று, வேறு சொல்லுங்க பெரும் தென்றல் காற்று, இந்த மாதிரி காற்றுகள் எல்லாம் இந்த அஸ்திபாரத்தின் மேல் மோதியும் இந்த அஸ்திபாரம் அசையாமல் இருந்துச்சு. காரணம், தேவன் அந்த அஸ்திபாரத்தை முன்குறித்தார். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் கையை மேல உயர்த்தி இந்த இரவு வேளையில கர்த்தர் இந்த ஐயாவை திருப்பி மீனின் வயிற்றில யோனாவை பாதுகாத்ததை போல எல்லா மரண கட்டுகளை உடைத்து, மரண சங்குகளை உடைத்து கர்த்தர் சனத்தில நியமித்தது உண்மை என்று நான் தீர்க்கமாய் சொல்லுகிறேன். கையை தட்டி அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. இதுக்கு பிற்பாடு யோனாவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தைரியமான ஒரு பிரசங்கம், உபவாச ஜெபம், சாம்பல்ல உட்கார்ந்து ஜெபிக்கிறார். சின்ன குழந்தை கர்த்தர் அவர் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை கொண்டார். அதற்கு ஒரே அடித்தளம் அஸ்திவாரம். கையை மேல ஆண்டையில பார்க்கிறவங்க மீண்டும் உங்களை சந்திக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கையை மேல உயர்